இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இறங்கி இந்த வேளையை ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். நீதிமொழிகளின் புத்தகம் 22வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் படிக்கும்போது, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை பாருங்கள். தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். நம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விலக்கும் போது அது எவ்வளவு பெரிய தீங்கு என்று பாருங்கள். நாம் வேத புத்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், அதிலே 19வது வசனம் முதல் ஒரு சம்பவத்தை வேத புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். அதிலே லூக்கா 16:19 முதல் 31 வரை ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சம்பிரமமாய் வாழுகிறான். அவனுக்கு ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். பாருங்கள், ஆகவே அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து, அவ்வளவு விலை உயர்ந்த வஸ்திரத்தை அவன் தரித்திருக்கிறான். ஆனால் 20வது வசனத்தில் இருந்து கவனியுங்கள். லாசுரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அன்பானவர்களே, ஒரு தரித்திரனையும் இங்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். பாருங்கள், அவனும் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஏதாவது எனக்கு ஒரு சிறு ஆகாரம் கிடைக்காதா எதிர்பார்ப்போடு அங்கு ஒரு மனிதன் இருக்கிறதை நான் படிக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய கண்களை விலக்கும் போது அது எவ்வளவு சாபம் என்பதை நாம் உணர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஏனென்றால், கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். அங்கு ஆண்டவர் 35வது வசனத்திலே சொல்லுகிறார், பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். அவர்கள் கேட்கிறார்கள், எப்பொழுது நாங்கள் வந்தோம் என்று, எப்பொழுது நாங்கள் உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் என்று. பாருங்கள், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 40வது வசனத்திலே, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறதை பாருங்கள். ஏனென்றால், இப்படி கருணை கண்ணர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள்.
மத்தேயு 25:34 அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த உலகம் உண்டாகும் போதே இப்படி இரக்கம் செய்கிறவர்களுக்கு என்று ஒரு ஆண்டவர் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்தார். இப்படி கருணை செய்கிறவர்களுக்கு என்று ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்னுடையதெல்லாம், எனக்குரியது. அந்த தரித்திரன் அவன் செய்த தவறுக்கு அவன் அந்த பாடுகளை அனுபவிக்கிறான் என்று மற்றவர்களை குறித்து எளிதாக நாம் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கு நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் இப்பொழுது அந்த ஐஸ்வர்யவானும் இந்த உலக ஓட்டத்தை முடித்து விட்டார். ஏனென்றால் யாருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. அதே போல அந்த தரித்திரன் அவரும் இந்த உலக ஓட்டத்தை முடித்து விட்டார். ஆனால் பாருங்கள் 22வது வசனம், லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இப்பொழுது அவர் கொண்டு போகப்படுகிறார். எங்கு? ஆபிரகாமினுடைய மடியிலே. ஆனால் இப்பொழுது ஐஸ்வர்யவான் அவரும் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். ஆனால் அவரை கொண்டு போய் விடுவதற்கு அங்கு யாரும் இல்லை. 23வது வசனத்திலே, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பிரியமானவர்களே, இப்பொழுது எவ்வளவு துக்கமான காரியம் பாருங்கள். அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கு படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற அந்த மேன்மையான தரிசனத்தை நாம் இழந்து விட்டால் எவ்வளவு கேடு வருகிறது என்று பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஒரு சிலராக இல்லாவிட்டால் குறுகிய வட்டத்திற்குள் நம்முடைய காலத்தை முடித்து விடக்கூடாது. இங்கு இந்த ஆபிரகாமை நாம் படிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமினுடைய மடியிலே நாம் நினைப்பது போல் இருந்தால் அங்கு ஈசாக்கு கொண்டு வந்து விடப்பட்டிருக்க வேண்டும் அவருடைய மடியிலே. ஆனால் இப்பொழுது இந்த ஆபிரகாமினுடைய மடியிலே இந்த தரித்திரனாகிய லாசரு கொண்டு போய் விடப்படுகிறார். ஏனென்றால் அங்கு கொள்வனையும் கொடுப்பனையும் அங்கு இல்லை. அவர்கள் தேவதூதர்களைப் போல இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த தரித்திரன் தேற்றப்படுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 25வது வசனத்திலே, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை நீ அனுபவித்தாய். அதை யாருக்குமே நீ கொடுக்கவில்லை. நீ நித்திய ராஜ்யத்திலே உனக்கு எந்த பொக்கிஷத்தையும் சேர்த்து வைக்கவில்லை. அவர் சொல்லுகிறதை பாருங்கள், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். ஆகியவே இந்த உலக ஓட்டத்திலே கொஞ்ச காலத்தை எல்லாவற்றையும் தனக்கென்றே வைத்துக் கொண்டு எந்த பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் சேர்த்து வைக்கவில்லை. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று சொல்லுகிறதை பாருங்கள். ஆனால் லூக்கா 16:27 அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். பிரியமானவர்களே, இப்பொழுது அவருக்கு மிகப்பெரிய துக்கம். ஐயோ, என்னுடைய சகோதரர்களும் இந்த வேதனையில வந்து விடக்கூடாது, அவர்களுக்கு சொல்ல வேண்டுமே. ஆனால் பிரியமானவர்களே, இந்த வேளையில எதிர்பார்ப்போடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறார். நம் ஒவ்வொருவரிலும் ஒரு மாற்றத்தை தரும்படி வந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவரிலும் உம்முடைய இரக்கத்தை தாரும். ஒரே ஒரு தரம் இந்த மண்ணிலே வாழ வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென்.